குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வைக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. கிளம்பி வச்சு எடுத்து இது பண்ணதுக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 30/9/2025 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் மாதம், விஸ்வாவசு வருடம், புரட்டாசி மாதம் 14ஆம் நாள், அஷ்டமி திதி, போராட நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், துர்காஷ்டமி, கரூர் தான்தோன்றி ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாள் திருக்கல்யாணம். இரவு புஷ்ப விமானத்தில் பவனி. சிருங்கேரி ஸ்ரீ சாரதாம்பாள் சிம்ம வாகனத்தில் அலங்காரம். வங்கி அரை வருட கணக்கு முடிவு. வங்கி அரை வருட கணக்கு முடிவு. சூரிய உதயம் 6:03, கன்னிகா நாளிகை 2:54, திதி அஷ்டமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1 இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் 1 இல்லை, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. கடுகளவு சிந்தனை பூசணிக்காய் அளவு பலன் தரும். நல்ல சிந்தனைகள். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 7:30 to 8:30. சூளம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராசிரமம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் களிப்பு, ரிஷபம் வரவு, மிதுனம் ஆர்வம், கடகம் சாந்தம், சிம்மம் செலவு, கன்னி பாசம், துலாம் உறுதி, விருச்சிகம் உதவி, தனுசு கீர்த்தி, மகரம் கவனம், கும்பம் லாபம், மீனம் கவலை. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மீனம், மகரம், சிம்மம். இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. நாளைக்கு 1/10 அக்டோபர் மாதம். நமக்கு மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு பூ, மஞ்சள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு நாம் வாங்குவோம். அப்படி முடியாதவங்க வீட்டிலையே இருக்கும், நிச்சயமாக இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்து சாமி முன்னாடி வச்சு நீங்கள் வைங்க. நாளைய விசேஷங்கள்: சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நாளை, மகாநவமி, துர்க்கோத்யனம், அரசினர் விடுமுறை, முதியோர் தினம். நாளைக்கு இத்தனை விசேஷங்கள் இருக்கு. முதியோர் தினம், அரசினர் விடுமுறை, புதன்கிழமை. அதிர்ஷ்டத்தில் மட்டுமே நம்பிக்கை வைப்பவர் மன உறுதியற்றவர்கள். அதற்கு பிறகு விஜயதசமி 2ஆம் தேதி. விஜயதசமி வித்யாரம்பம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த இது பண்ணுறவங்க, நீங்கள் நாளைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை முடிஞ்சிட்டு விஜயதசமி அன்று நீங்கள் அன்றே கூட நீங்கள் கலசத்தை நவுத்தி வச்சிடலாம். ஏன்னா இந்த தடவை 11 நாள் இருக்கிறதுனால கலசத்தை நவுத்தி மட்டும் வச்சுட்டா போதும். அப்புறம் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு கற்பூர தீபாரணை காட்டு மறுபூஜை காட்டிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொழுவை எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கே எல்லாம் தெரியும், தெரியாது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம சொல்கிற அந்த ஒரு இது. முப்பெரும் தேவியராக விஜயாவாக செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும்.
இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி 14. துர்காஷ்டமி. நாளை சரஸ்வதி பூஜை, ஸ்வயம்புய மன்வாதி, மகாநவமி பூஜை, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நாளான்றைக்கு கரிநாள், விஜயதசமி, சரஸ்வதி விஜர்ஜனம், வேதாரம்பம், திருவேங்கடமுடையான் வேதாந்த தேசிக. அழகான பிரம்மோற்சவம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று யானை வாகனத்தில் பவனி. நீங்கள்லாம் நேற்று பார்த்தீங்களான்னு தெரியல. நேற்று யானை வாகனத்தில் பவனி. சரஸ்வதி பூஜை, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூவரும் சேர்ந்து மகிஷாசுர மர்தினியாக, விஜயாவாக, பாலா திரிபுர சுந்தரியாக நாம் மூவரும் ஒன்றாக காட்சி கொடுக்கின்ற அந்த ஒரு நாள் தான் நாளை விஜயதசமி அன்று. நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன். சரஸ்வதி காயத்ரி, ஹைக்ரீவ காயத்ரி, ஹைக்ரீவர் மூலமந்திரம், சரஸ்வதி தியானம், சரஸ்வதி அஷ்டோசர சதநாமாவளி, சகலகலாவல்லி மாலை பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப 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 நல்லது. சரஸ்வதி வழிபாடு 108 போற்றிகள், சரஸ்வதி சகஸ்ர நாமாவளி, சரஸ்வதி துவாதச நாம சோத்திரம், சரஸ்வதி அஷ்ட மந்திரங்கள், வாகீஸ்வரி மந்திரம், பரா சரஸ்வதி மந்திரம், பாலா சரஸ்வதி மந்திரம், நகுலி சரஸ்வதி, தாரண சரஸ்வதி மந்திரம், முத்யா சரஸ்வதி மந்திரம், இவ்வளவு இருக்குது. வாணி சரஸ்வதி மந்திரம், சரஸ்வதி அந்தாதி, சரஸ்வதி அஷ்டகம், சரஸ்வதி சூக்தம், சரஸ்வதி ஸ்தோத்திரம். இப்படி சரஸ்வதிக்கென்றே இருக்கின்ற சகல ஐஸ்வர்யங்களும் தரும் சரஸ்வதி வழிபாடு. சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே. சரஸ்வதி நமஸ்துபம். சரஸ்வதி சிந்தனை. புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே, வித்தக பெண் பிள்ளை தான் நங்காய் வேதப் பொருளும் கிரைவி, முத்தின் குடையுடை யாழே மூவுலகம் தொழும் தேவி, செப்பு கவிந்தன முளையாய் செவ்வரி ஓடிய கண்ணாய், முத்து திறந்த வெண்பல்லாய் முறுக்கம் பூமேனி நிறத்தவளே, தக்கோ வந்து நின்ற துவர்வாயாய் சரஸ்வதி என்னும் திருவே, எக்காலும் உன்னை தொழுவோம் எழுத்தறிவித்து புத்தி பண்ணுவிப்பாய், ஆக்காய் எம்பெருமாட்டி அழகிய பூவனை மீதாய், நோக்காய் என்மிடி தீரு நொடிக்கும் பிராமணத்தி நோக்காயே, சாலு நெல்லரிசி கொண்டு சரஸ்வதி பூஜை பண்ணி பாலொடு பலத்தை நிரப்பி பரவி தொழுவோம் நங்காய் 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 நமஸ்து, நாணக்கொழுந்தே நமஸ்து, கல்விக்கரசே நமஸ்து, எனக்கரு தேவி நமஸ்து, சொல்லும் பொருளே நமஸ்து, சூட்சம ரூபி நமஸ்து. இப்படி சரஸ்வதியை சிந்தனை செய்து கொண்டே இருப்போம். சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே. சகல கலாவல்லி மாலை படிங்க. ரொம்ப 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 நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். நவராத்திரி பூஜையை நாம் செய்வதினால் செல்வம் பெருகும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், கல்வி அறிவு பெருகும், வீரம் வரும், மனத்திடம் வரும், தைரியம் வரும். நம்ம வீட்டில் இருக்கிற நேர்மறை எதிர்மறை சக்திகள் எல்லாம், எதிர்மறை சக்தி போய் நேர்மறை எண்ணங்கள் வளரும். இப்படி அம்பிகைக்கு 9 இரவு, சிவனுக்கு 1 இரவு, பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதேசி. ஆனால் அம்பிகைக்கு 9 ராத்திரி, நவராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு தாயாரை நாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவியரை, அம்பாளை, அம்பிகையை, நலங்கள் தரும் நவராத்திரியை நாம் நிறைவு செய்து
விஜயதசமியோடு நிறைவு செய்து நாம் அம்பிகையின் அருளை பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி கலசத்தில் வச்ச தேங்காயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணாதீங்க. தேவி அதில் ஆவாகனம் பண்ணியிருக்கிறதுனால திருவி சாப்பிடுங்க. சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், அவுளில் கலந்து சாப்பிட்லாம், இப்படி சாப்பிடுங்க. சட்னி அரைச்சி கூட சாப்பிடுங்க, ஆனால் சூடு பண்ண வேண்டாம். அதை தேவியாக நாம் ஆவாகனம் செய்திருக்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களாம் எப்படி பூஜை பண்ணீங்க, நீங்களாம் என்ன பண்ணீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்வதை விட கேட்பதில் தான் அதிக சுகம் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.